உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழுவின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நல்ல ஆதரவை பெற்று திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. 2019 தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பல்வேறு களங்களில் இணைந்து இயங்கி வருகிறது. தேர்தலில் மட்டுமின்றி மக்கள் பிரச்சனைகளிலும் சரி இணைந்து செயல்படுகிற அளவுக்கு இந்த கூட்டணியில் ஒற்றுமை நிலவுகிறது. அதிமுக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை. பாஜக கூட்டணிக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது எதிர்க்கட்சி கூட்டணிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை உள்ளது. திமுக கூட்டணி மக்களின் நல்லாதரவை பெற்று இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை எத்தனை நாளில் முடிவடையும்? குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் 10 கட்சிகளுக்கு மேலாக அங்கம் வகிக்கிறோம். ஓரிரு கட்சிகள் உடன்பாடு செய்து கொண்டு கையெழுத்து இட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்றோம். எங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் நடைபெறும் என்று நம்புகிறோம். சுமூகமான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்போம். விரைவில் தொகுதி உடன்பாடு ஏற்படும். நாங்கள் கேட்டிருப்பது 4 தொகுதிகள். 4 தொகுதிகளில் ஒரு தொகுதி பொது தொகுதி, 3 தொகுதி தனி தொகுதி என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் 8-10 கட்சிகள் உள்ள ஒரு கூட்டணியில் அவ்வளவு தொகுதிகளை பெற முடியாது என்பதையும் நாங்கள் அறிவோம். சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்வோம். மேலும் பாஜகவை விட்டு அதிமுக தனியாக பிரிந்து வந்தாலும் அதிமுகவை பாஜக விடுவதாக இல்லை என்றும் அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே பாஜக கவனமாக உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். அண்ணாமலை அவர்கள் அண்மையிலே ஒரு அறிவிப்பு செய்து பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்துவிட்டு 1 மணி நேரம் காத்திருந்து யாரும் வராமல் தள்ளி வைத்து விட்டார். இதுதான் பாஜகவினுடைய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு தாவுவதும் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவுவதும் என்று கூட்டணியாக இருந்தவர்களுக்கிடையில் இந்த நாடக அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாஜகவில் இருந்த கௌதமி அதிமுகவுக்கு வந்திருக்கிறார். அதிமுகவை சார்ந்த மாஜி எம்எல்ஏக்கள், மாஜி பொறுப்பாளர்கள், 70 வயதுக்கு மேலானவர்கள், வயது மூப்படைந்தவர்கள்
எல்லாரையும் கொண்டு வந்து பிஜேபியில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. ஆகவே இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அல்லது நீர்த்து போக செய்துவிட வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தலைவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இப்போதாவது அவர்கள் அந்த அணியிலிருந்து வெளியேறி வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் தனியே அவர்கள் பிரிந்து வந்தாலும் பிஜேபி விடுவதாக இல்லை. அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறது. வேறு கட்சிகளிலிருந்து பிஜேபிக்கு யாரும் சென்றதாக எனக்கு தகவல் இல்லை. மேலும் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். என்னுடைய சொந்த தொகுதி, அதனால் அதில் ஒன்றும் கேள்விக்கு இடமில்லை, குழப்பமில்லை. அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அதான் என்னுடைய சொந்த தொகுதி, நான் அந்த தொகுதியில் தானே போட்டியிட முடியும் உங்களுடைய ஆதரவோட. கர்நாடகாவில் 3 தொகுதிகளிலும், ஆந்திராவில் 3 தொகுதிகளிலும், தெலுங்கானாவில் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு தோழர்கள் முன்வந்திருக்கிறார்கள். கேரளாவில் 2 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் சேர்த்து மொத்தம் தேர்தல் ஆணையத்திலும் நாங்கள் 12 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி பொது சின்னம் கோரியிருக்கிறோம். பானை சின்னம், அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறோம். திமுகவை இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் இன்னும் அந்த அளவுக்கான ஒரு இணைப்பு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு ஆந்திராவில் எங்கள் கட்சியின் மாநில தலைவர் வித்யாசாகர் அவர்கள் ஆந்திர பிரதேச மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை நேரிலே சந்தித்து பேசியிருக்கிறார். கூட்டணியில் தொகுதிகளையும் கேட்டு மனு கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு கூட்டணி உருவானால் நாங்கள் கூட்டணியில் ஒதுக்குகிற தொகுதிகளில் போட்டியிடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் சுமார் 2,17,00,000 மதிப்பில் திவான் பகதூர் மாவீரன் தாதா இரட்டைமலை சீனிவாசனாருக்கு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு கூடுதல் ஆட்சியர் அனாமிகா, ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்ணன், பேரூராட்சி தலைவர் நந்தினி கரிகாலன், பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் லதா, பேரூர் செயல் அலுவலர் அருள்குமார், விசிக மாவட்ட செயலாளர்கள் பொன்னிவளவன், தமிழினி, முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். தாத்தா இரட்டமலை சீனிவாசன் திராவிட கருத்தின் தொடக்கம். தந்தை பெரியாருக்கு முன்பே பெண்ணுரிமையை இந்த மண்ணில் நிலைநாட்டியவர். இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் அம்பேத்கருக்கு முன்பே இந்த மண்ணிலே குரல் எழுப்பியவர். பார்ப்பனியம் என்ற சொல்லுக்கு எதிராக திராவிடம் என்ற சொல்லை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதன் மூலமாக ஆதிதிராவிடர் மகாஜன சபை என்ற ஒரு சபையை கட்டியமைத்தவர். தாத்தா இரட்டமலை சீனிவாசனுக்கு இங்கே மணிமண்டபம் அமைத்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நன்றி.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் அக்கராபாளையம் மும்முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இதில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலர்வன், ஊடக மைய செயலாளர் சரவணன், ஓவியர் அணி மாவட்ட அமைப்பாளர் தனசேகரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ரவிச்சந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சின்னதுரை, குபேந்திரன், கனகசபை, பழனிசாமி, சின்னசேலம் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் ராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தீத்தாண்டப்பட்ட பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மஞ்சு விரட்டு விழா நடைபெற்றது. இதனை காணாங்குப்பந்த கிராமத்தைச் சேர்ந்த தலித் இளைஞர்கள் விக்னேஷ் மற்றும் சஞ்சய் ஆகியோர் பார்த்துவிட்டு வீடு திரும்பிய போது இருவரையும் கொட்டாபூர் பகுதியைச் சேர்ந்த சாதி வெறியர்கள் மடக்கி சாதி பெயரை சொல்லி அவதூறான வார்த்தைகளால் திட்டியதோடு இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த விக்னேஷ் மற்றும் சஞ்சய் இருவரும் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அறிந்த திருவண்ணாமலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விக்னேஷ் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய், நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், ஒன்றிய பொருளாளர் சம்பத் பலவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆலடியான், புகழேந்தி, சுதாகர் மற்றும் அன்பு, பிரபு சுபாஷ், அன்னவேல், ராம், பொன்மணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த பிரவீன் என்பவரை ஆணவ கொலை செய்த 6 பேரை கைது செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பள்ளிக்கரணையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாதிக்கப்பட்ட பிரவீனின் குடும்பத்திற்கு அரசு வேலையும் உரிய நிவாரணமும் வழங்க கோரியும், சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்திட தனி சட்டம் இயற்றிட கோரியும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வேளச்சேரி வழக்கறிஞர் இளையா, புனித தோமையார் மலை ஒன்றிய செயலாளர் லாரன்ஸ், மாவட்ட துணை அமைப்பாளர் தாமு, வேங்கை வயல் ஊராட்சி மன்ற செயலாளர் எடிசன், துணை செயலாளர் சந்தோஷ், நன்மங்கலம் சுரேஷ், பள்ளிக்கரணை வட்ட செயலாளர் சிட்டு, அஜித், ஜெகன், சரண், மேடவாக்கம் பகுதி சேர்ந்த சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமாரை இழிவுபடுத்திடும் வகையில் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் வானூர் பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டிய அதிமுகவை சேர்ந்த நபரை பிடித்து ஆரோவில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆனால் அவர் மீது எந்த வழக்கும் பதியாமல் அதிமுக பிரமுகரை காவல்துறையினர் வெளியில் அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆரோவில் காவல் நிலையத்தை கண்டித்து தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர், ஆற்றல்மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களை கொச்சப்படுத்தும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இரவு வானூர் பகுதியில் போஸ்டரை ஒட்டி கொண்டிருந்தார்கள். அந்த போஸ்டரை நமது தோழர்களோடு சென்று போய் பார்க்கும் பொழுது அது அதிமுகவை சேர்ந்தவர்கள் அந்த போஸ்டரை அடித்திருப்பது தெரிய வந்தது. அந்த போஸ்டரில் கீழே இவன் அதிமுக என்று இல்லாமல் நாடாளுமன்ற பொதுமக்கள் என்று அச்சடித்து ஒட்டியிருந்தார்கள். அவர்களை பிடித்து வந்து காவல்துறையிடம் ஒப்படைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் அளித்தோம். புகார் அளித்த ஓரிரு நிமிடங்களிலே அதிமுக நிர்வாகிகள் வந்து நமது காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடம் பேசி அந்த குற்றவாளியை அழைத்து சென்று விட்டார்கள். அந்த குற்றவாளிகளுக்கு, அந்த அதிமுகவினருக்கு துணை போகின்ற ஆரோவில் காவல் ஆய்வாளர் அவர்களை கண்டித்து இன்று விடுதலை சிறுத்தைகள் நமது துணை கண்காணிப்பாளர் அவர்களை
அவர்களை நேரில் சென்று அவரிடம் இதை முறையிடுவதற்காக நமது தோழர்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். அதிமுகவுக்கு துணை போகின்ற ஆரோவில் காவல் ஆய்வாளரை வன்மையாக கண்டிக்கிறோம். கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிறுபாக்கம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் 33 தீர்மானங்களின் விளக்க உரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார். இக்கூட்டத்தில் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல், மாநில வழக்கறிஞர் அணி துணை பொதுச் செயலாளர் பொன் பெரியார், மாநில தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒரங்கூர் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாந்திமங்கலம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் முகாம் கட்டமைத்தல் பணி நில உரிமை மீட்பு இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ராஜன், சசிகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து 51வது பூத் கமிட்டி முகவர்களாக ராஜன், சசிகுமார் நியமனம் செய்யப்பட்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,